கடுமையான வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. தட்பவெப்பநிலை மாறுறப்ப நம்ம உடம்புல சில பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்கும். வெயில் காலம்னு வந்துட்டாலே வயிற்றுல வாயில புண்ணு வர ஆரம்பிச்சிடும். உதடெல்லாம் வெடிச்சு போகும். சூடு காரணமா தலைமுடி கொட்டுறதும் அதிகமாகும். முகம்லாம் கருத்து போகும். வறட்சியும் ஏற்படும். இந்த எல்லா பிரச்சனையையும் போக்கக்கூடியது தான் இந்த கற்றாழை. இத மாதிரி சமயங்கள்ல கடைகள்ல கற்றாழைய பாத்தீங்கன்னா உடனே வாங்கிட்டு வந்துருங்க. சரி, இந்த கற்றாழைய எதுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல கற்றாழை முத்துன கற்றாழையா இருக்கணுங்க. அதுலதான் சத்துக்கள்லாம் அதிகம். உங்க தோட்டத்திலேயே கற்றாழை இருந்ததுன்னா அதை நறுக்குன உடனே பயன்படுத்திடாதீங்க. அதை நறுக்கி வச்சீங்கன்னா மஞ்சள் நிறத்துல இத மாதிரியான பால் சுரக்கும். இதெல்லாம் முழுமையா வடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் இந்த கற்றாழையோட 2 பகுதியிலையும் இருக்கிற முள் பகுதியை நீக்கிட்டு மேல் பகுதியில் உள்ள தோலையும் நீக்கிட்டீங்கன்னா இந்த ஜெல்லை ரொம்ப எளிதாக எடுத்துடலாம். உடற்பயிற்சிக்காக நடக்கிறவங்க உடல் எடையை குறைக்கிறதுக்கு அங்கங்கே கடைகளில் விற்கிற கற்றாழை ஜூஸை வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த கற்றாழை பார்த்தீங்கன்னா கொழுப்பை கரைச்சி உடல் எடையை குறைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இதை பயன்படுத்துறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அது கடைகளில் முறையாக செய்வாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இதை பாருங்கள், இந்த ஜெல்லை எடுத்து ஒரு தடவைக்கு 7 தடவை நல்லா தண்ணியில் அலசணுங்க. சரி, எதுக்காக இப்படி அலசணும்? இதில் அலோனின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குங்க. இது வயிற்றுக்குள்ளே அப்படியே போணுச்சுன்னா வயிற்றுப்போக்கு, வயிற்றுல ஒரு விதமான எரிச்சல், இது எல்லாத்தையும் உண்டாக்கும். அது மட்டும் இல்லைங்க, அப்போதான் இதோட கசப்பு தன்மையும் குறையும். ஏன்னா பெரும்பாலான ஜூஸ் கடையில் பார்த்தீங்கன்னா கற்றாழையிலேருந்து தோலை மட்டும் நீக்கிட்டு அந்த ஜெல்லை அப்படியே போட்டு கழுவாமல் மோர் உப்பு எல்லாம் சேர்த்து கொடுத்துருவாங்க. அதை மாதிரி குடிக்கக்கூடாது. சரி, இதை எப்படி பயன்படுத்தலாம்? இதை பாருங்கள், ஒரு பெரிய கற்றாழை மடலில் உள்ள ஜெல்லை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சியை தோல் நீக்கிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் தயிரையும் இதில் விட்டுக்கிறேன். இதில் எதுக்கு தயிரை சேர்க்குறோம்னா இந்த கற்றாழையோட வாசனை சில பேருக்கு பிடிக்காதுங்க. இந்த தயிர் சேர்க்கிறப்ப அந்த வாசனை குறையும். கூடவே 1/2 மூடி எலுமிச்சை சாறையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பை போட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணீரை இதில் விட்டுக்குங்க. இதை அப்படியே அரைச்சிக்கணுங்க. இதை காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கலாம். உங்கள் உடம்புல தேங்கிருக்கிற கெட்ட கொழுப்பு எல்லாம் குறைஞ்சி உடல் எடை வேகமாக குறையும். வயிற்றுல வாயில புண்ணு உள்ளவங்க, உதடு வெடிப்பால் கஷ்டப்படுறவங்கெல்லாம் இந்த இஞ்சி எலுமிச்சை சாறு இதெல்லாம் சேர்க்காம ஜூஸ் போட்டு குடிங்க. இப்படி குடிக்கும்போது நம்ம உடல் சூடு குறையுங்க. அது மட்டும் இல்லை, பெண்களோட கர்ப்பப்பை, இடுப்பு பகுதியில் உள்ள எலும்பு இதெல்லாம் பலமாகும். ஆண்களுக்கு விந்தணுக்கள் உற்பத்தியும் அதிகரிக்கும். வயிற்றுல வாயில உள்ள புண்ணை சீக்கிரமாக ஆற்றும். மார்பக புற்றுநோய் வராமல் இது பாதுகாக்கும். ரொம்ப நாள் இருக்கிற மலச்சிக்கல், வாயு தொல்லை எல்லாம் சரியாயிடும். முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை தயாரித்த உடனேயே குடிச்சுடணுங்க. அதிகபட்சம் 1/2 மணி நேரம் தான். அதுக்கு மேலே நீங்கள் குடிச்சிங்கன்னா அதில் எந்த பலனும் உங்களுக்கு கிடைக்காது. இந்த ஜூஸை குடித்ததுக்கு அப்புறம் 1 மணி நேரம் நீங்கள் எதையும் சாப்பிடக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். இதை காலையிலையும் குடிக்கலாம், இல்லை மாலை நேரங்கள்லையும் குடிக்கலாம். சரி, யாரெல்லாம் இதை குடிக்கக்கூடாதுங்கிறதையும் நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ரத்த அழுத்தத்துக்காகவோ இல்லை சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்காகவோ மாத்திரை சாப்பிட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், உடனே இந்த ஜூஸை குடிக்கக்கூடாது. இது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரத்தம் உறைதலையும் தடுக்கும். நாள்பட்ட நோய்களுக்காக மருந்து எடுத்துக்கிறவங்க, கர்ப்பிணிகள்லாம் மருத்துவரோட பரிந்துரையின் பேரில் தான் இதை தொடர்ந்து குடிக்கணும். சில பேருக்கு கற்றாழை ஒத்துக்காது. அப்படிப்பட்டவங்க இதை தவிர்க்கணும். இதை தொடர்ந்து ஒரு 6 வாரம் குடிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் குடிக்காமல் இருந்துட்டு திரும்பவும் இதை தொடரலாம். அடுத்தது, இந்த கற்றாழை ஜெல் எதுக்கு பயன்படுதுன்னா, நம்ம வெயில் காலத்தில் வெளியில் போகிறப்ப அடிக்கடி முகம் கருத்து போகும். அந்த மாதிரி சமயங்களில் இந்த ஜெல்லை பயன்படுத்தி உங்கள் முகம், கை, கால்களில் கழுவுனீங்கன்னா உங்கள் முகத்தில் உள்ள கருமையை போக்கும். ஒரு பவுலை எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கற்றாழை சாறை விட்டுக்கணும். 1 ஸ்பூன் தக்காளி சாறையும் இதில் விட்டுக்குங்க. 1/2 ஸ்பூன் தேனை இதில் சேர்த்துக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் ஆயிலையும் இதில் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்துக்கணும். இதை உங்கள் முகத்தில், கழுத்தில் தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் ஊறி தண்ணீரில் அலசிடணும். ஒரு நாளைக்கு 2 முறை கூட செய்யலாம். இந்த ஜெல் பார்த்தீங்கன்னா உங்கள் சருமத்துக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். சூரிய ஒளியோட கலந்து வர்ற கடும் வெப்பத்தை குறைக்கும். அதாவது புற ஊதா கதிர்கள்லேருந்து உங்களை பாதுகாக்கும். சருமத்தில் ஒரு விதமான ஈரத்தன்மையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்கள் நிறத்தை மேம்படுத்தும். ஏன்னா இதில் விட்டமின்கள், தாதுக்கள், அமினோ அமிலங்கள் எல்லாம் இருக்குது. வெயில் காலத்தில் நமக்கு வர அடுத்த முக்கியமான பிரச்சனை தலைமுடி கொட்டுறது. பெரும்பாலும் இந்த மாதிரி வெயில் காலத்தில் தான் அதிகமாக கொட்டும். அப்படிப்பட்டவங்க ஒரு பவுலில் கற்றாழை ஜெல்லை எடுத்துக்கணும்.
அதோட கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை சேர்த்து நல்லா கலந்து அப்படியே தலையில் தடவி லேசாக மசாஜ் செஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் சீயக்காயை கொண்டு தலையை அலசணும். இப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் முடி நல்லா வலுவாகும், முடியோட வளர்ச்சி அதிகரிக்கும். 3 மாசத்துல தலைமுடி நல்லா வளர்றதை பார்க்க முடியும், முடி கொட்டுறதும் நின்று இருக்கும். இதை வச்சு ஒரு ஆரோக்கியமான ஹேர் மாஸ்க்கும் செய்யலாம். ஒரு பவுல் அளவுக்கு கேரட்டை இதை மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சின்ன வெங்காயத்தை ஒரு பவுல் அளவுக்கு தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 3வதா ஒரு பவுல் அளவுக்கு கற்றாழை ஜெல்லை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு தண்ணீர் விடாமல் அரைச்சிக்கணுங்க. இதை பாருங்கள், இதை மாதிரி நமக்கு இந்த கலவை கிடைக்கும். தலைக்கு தடவி மென்மையாக மசாஜ் செய்யணும். ஒரு அரை மணி நேரம் ஊறி அதுக்கப்புறம் சீயக்காயை போட்டு தலையை அலசுங்க. வாரத்துக்கு 2 நாள் இந்த மாதிரி செய்யுங்க. வெயில் உஷ்ணத்தால் உங்கள் தலைமுடி கொட்டிக்கிட்டு இருந்தால் அது குறையும். பேன், பொடுகு, அரிப்பு எதுவும் இல்லாமல் தலைமுடி நல்லா அடர்த்தியாக அருமையாக வளரும். நீங்கள் அடுத்த தடவை கற்றாழைய கடைகளில் பார்த்தா கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்கிட்டு வருவீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். என்றைக்குமே இயற்கையோடு வாழறது, இயற்கையான மூலிகைகளை பயன்படுத்துறது நமக்கு ஆரோக்கியமான நீடித்த வாழ்க்கையை தரும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க, உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க.